இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், நாம் பிரகாசமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிற சபைகள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கண் சொருகி போனவர்களாய் இருக்கிறார்கள். அநேக ஜனங்களை ரட்சிப்பிலே கொண்டு வர வேண்டியவர்கள், அநேகரை இருள் ஆதிக்கத்திலிருந்து கிறிஸ்துவனை கொண்டு வர வேண்டியவர்கள் கண் சொருகி போன நிலைமைகள். ஏன்? இவைகள் இல்லாதவன். எவைகள் இல்லாதவன்? அங்க மேல ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, 5வது வசனத்துல இருந்து இருக்குது. இவைகள் இல்லாதவன். இதெல்லாம் இல்லைன்னா நாங்க முழிச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், நம்ம சொன்னாலும் கண் சொருகி போன நிலைமையில தான் இருக்கிறோம். எவைகள்? 5வது வசனத்தை பாருங்க. நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோட தைரியம். முதலாவது விசுவாசம் இருக்கணும், தைரியம் இருக்கணும், தைரியத்தோட ஞானம் இருக்கணும், ஞானத்தோட இச்சை அடக்கம் இருக்கணும், இச்சை அடக்கத்தோட பொறுமை இருக்கணும், பொறுமையோட தேவ பக்தி இருக்கணும், தேவ பக்தியோட சகோதர சிநேகம் இருக்கணும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்கணும். இவைகள் இல்லாதவன் தான் முன் செய்த பாவங்களை விட்டு தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து, ரட்சிப்பை மறந்து, அபிஷேகத்தை மறந்து, ஞானஸ்நானம் எடுத்ததை மறந்து, ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளை மறந்து, தான் முன்பு பாவங்களார கழுவப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். இந்த நிலைமை நம்மில் யாருக்கும் வரக்கூடாது. இன்னைக்கு சபையில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னவர்கள் தாங்கள் பாவங்களார கழுவப்பட்டதை, சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம பார்த்தாலே ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள வரணும், நம்முடைய செயல்பாடுகளை பார்த்தாலே ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள வரணும், நம்முடைய பேச்சை பார்த்தாலே, பார்வையை பார்த்தாலே ஜனங்கள் நம்மிடத்தில் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். ஆனால் இன்றைக்கு நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்? நாம சுத்திகரிக்கப்பட்டதே மறந்து, பாவங்களற கழுவப்பட்டதே மறந்து, ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் சபையில் உட்காரும் போது நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேங்க நினைப்பு வருது, பரிசுத்த அபிஷேகம் பெற்று இருக்கிற நினைப்பு வருது, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேங்க நினைப்பு வருது, பரலோகத்துக்கு போனுங்க நினைப்பு எல்லாம் அந்த 2 மணி நேரம் தான். சபையை விட்டு வெளியே போனா இன்னைக்கு அநேக ஜனங்கள் கண் சொருகி போன நிலைமை. ஏன்? விசுவாசம் இல்லை, தைரியம் இல்லை, இச்சை அடக்கம் இல்லை, பொறுமை இல்லை, தாழ்மை இல்லை, அன்பு இல்லை, சகோதர சிநேகம் இல்லை. இதெல்லாம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆவிக்குரிய வாழ்க்கை கோமா ஸ்டேஜுக்கு போயிடும். சரீரத்தில் உயிர் இருக்கும், எல்லாருக்கும் பார்ப்பாங்க, எல்லாம் அப்படி அசைவெல்லாம் தெரியும், ஆனா ஒண்ணு செயல்படாது, ஒரு வேலை நடக்காது, உயிர் மட்டும் இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் இல்லாதவன் கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆனால் நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்படுற இந்த இடத்துல இருக்கிற நாம பிரகாசிக்கப்பட்டாதான் அநேகரை கிறிஸ்துவண்டை கொண்டு வர முடியும். சபையை குறித்து ஆண்டவர் பாரத்தோடு எழுதி வைத்திருக்கிற ஒரு காரியத்தை வாசிப்போம், நம்ம ஜோமனும். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 17-18. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 17-18. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்று சொல்லுகிறபடினால் நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரத்தையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை எல்லாரும் என்ன கவனிங்க, நம்ம ஒரிஜினல் கண்டிஷன் நிர்பாக்கியம் உள்ளவன், ஒரிஜினல் கண்டிஷன் பரிதபிக்கப்படத்தக்கவன், ஒரிஜினல் ஆவிக்குரிய நிலைமை தரித்திரன், ஒரிஜினல் ஆவிக்குரிய நிலைமை குருடன், நிர்வாணியா இருக்கிறோம். இதுதான் ஒரிஜினல். ஆனால் இதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் நான் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்று சொல்லி தடவி திரிகிற ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவர் நம்மை நிறுத்தி பார்க்கும் போது பரிதபிக்கப்படத்தக்க நிலைமையில இருக்கிறோம், குருடர்களா இருக்கிறோம். அநேகரை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டிய சபை
இன்றைக்கு பரிதபிக்கப்படத்தக்க நிலைமையில் இருக்குது. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சொல்லுகிறார்,